Entertained by Ritik Studios. பச்சனிச்சு வர்ற நேரம் மண் மணக்குது, மனசுக்குள்ள பஞ்ச வர்ண கிளி பறக்குது. ஐயோ சிரிக்கிறாடா சின்ன சிலுக்கு. மாமா குட்டி மாமா மாமா மாமோய் மாமோய் மாமா எங்க இருக்கீங்க மாமா? இங்க இருக்கீங்களா மாமா? என்ன மாமா காஃபி கூட குடிக்காம வந்துட்டீங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு மாமா? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, அழுறீங்களா? நைட் எல்லாம் வேற தூங்கவே இல்ல, நைட்லாம் தூங்காம ரீல்ஸ் பாத்துட்டு இருந்தீங்களா? ஏண்டி நம்ம ஹனி ஊருக்கு போறேன்னு சொல்றா, உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல? லூசா மாமா நீங்க? வந்தா இருந்தா வேலையை முடிச்சா கிளம்ப போறா. எனக்கெல்லாம் எவ்வளவு கவலையா இருக்கு, ஒரு அழுகையா வருது தெரியுமா? ராட்சசி. இதுல என்ன இருக்கு? ஹனி 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 ஹனி, சொல்லுங்க மாமா குட்டி. நீ அவசியம் ஊருக்கு போய் தான் ஆகணுமா? ஆமா மாமா குட்டி, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம்? இப்படி சொல்றதுக்கு நீ வராமலே இருந்திருக்கலாம்ல. நெக்ஸ்ட் லீவ்ல நம்ம கண்டிப்பா மீட் பண்ணலாம். சரா செல்லக்கட்டே. நான் ஊருக்கு போறேன், அழுவுறீங்களா? நான் ஊருக்குலாம் போல, சும்மா சொன்னேன். எனக்கு தெரியும், என் ஹனிக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ஹனி 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 ஹனி, எங்க போனேன்னு தெரியலையே. மாமா குட்டி காஃபி. நீ இங்க இருக்கியா? ஹனி இங்க என்ன பண்ற? ஹனி எங்க போயிட்ட? ஹனி இங்க இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்க? மாப்பு போடுற மாமா குட்டி. எங்கெல்லாம் உன்னை தேடுறேன் பாத்தியா? எங்க காணோம்? ஹனி ஹனி, ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடி திடீர்னு காணா போயிடுற? ஹனி ஹனி ஹனி, ஐயோ எங்க பார்த்தாலும் ஹனியாவே தெரியுதாளே. ஐயோ இருக்க மாட்டேன்றாளே, என்ன பண்றது? ஐயோ தள்ளுங்க, காலையில வழிய மறைச்சு. ஏய் என்னடி எருமை ஏப்ப விட்டு மாதிரி ஏடி பண்ணிட்டு இருக்க? ஏங்க நாக்கு வலிச்சிட்டு இருக்கேன் டங் கிளீனர் வச்சு, அப்புறம் புள்ளா புள்ள சத்தமா வரும்.
இதோ ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு, கிளம்பிட்டு இருக்கேன். என்ன மாமா குட்டி? உங்க அக்கா வாமிட் சவுண்ட். ஐயோ, அக்கா கேட்டுச்சு, அக்காக்கு வாமிட் எடுக்குது. ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா? வாங்க ஹாஸ்பிடல் வா. ஐயோ வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ வாங்க, கால் என்ன? என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீ அம்மா போற. ஆமா. உங்க அக்கா வாமிட் எடுக்குது, நீ சித்தி ஆக போற. அக்கா வாமிட் எடுக்குதா? நான் செய்த குறும்பு உண்டாச்சி கரும்பு. ஐயோ, நான் இப்போ உடனே போய் அக்காக்களை சொல்றேன். நீ பாட்டுக்கு இப்ப போய் ஏதாவது பண்ணிடாத. அவ ஏற்கனவே என்னை திட்டிட்டு இருக்கா, வயசு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. எதுக்கு? நீ போய் எது பண்றதா இருந்தாலும் என்ன பண்ணு. என்ன? ஆனா அனி, எனக்கு ஒரே ஒரு கவலை தான் அனி. அத்தை மாமாவும் இல்ல. உங்க அக்கா இப்படி மாதிரி இருக்கும்போது அவளை யார் பார்த்துப்பா? நீ வேற ஊருக்கு போறன்ற, அது நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. சரி, இந்த சிங்கத்தோட குறியில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது, அது இம்பாசிபிள். ஆனா இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன், மோட்டு பத்ரு குறியில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது, அது impossible. நடக்கவே பாத்து நடக்காது. இந்த டங்கு டங்குல உட்கார கூடாது. நீ ஒழுங்கா சோஃபாலே உட்காரு. அக்கா 10 மாசம் பத்திரம் சொல்லிட்டேன். இந்த மாதிரி அங்க இங்கன்னு ஓடிட்டு இருக்காது. ஒழுங்கா ஒரே இடத்துல உட்காரு. இங்க இருந்து எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். தேவி, என்ன வேணுமோ நான் செஞ்சு தரேன். காஃபி. குட்டி, உங்களுக்கு என்னாச்சும் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அக்காவை போய் கேக்குறீங்க. இங்க நான் 1 இயர் இங்க தான் இருக்க போறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு தரேன். என்ன காஃபி தானே வேணும்? செஞ்சு தரேன். ஊருக்கு போறேன், ஃப்ளைட் டிக்கெட் போட்டா, லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணா, இப்ப என்னவோ 1 வருஷம் இங்க இருக்க போறேன், அப்புறம் 10 மாசம் பாத்துக்கா, அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. தேவி, ஒரு ஸ்மார்ட்டான பையனையும் ஒரு ஸ்வீட்டான கேளையும் ஒரே வீட்டில் வைக்கிறது தப்புன்னு சொல்லுவாங்க. உன் தங்கச்சி என்னை கரெக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணுறா. அப்புறம் இதில் ஏன் தப்பெல்லாம் இது இல்லைம்மா, நீ என்ன எதுவும் குத்து சொல்லிடாத. மாமா குட்டி, நைட் உங்களுக்கு என்ன ஸ்வீட் செஞ்சு தரட்டும்? அப்புறம் நைட் அக்கா ரூம்ல எல்லாம் தூங்க கூடாது, ஏன் கூட தான் படுக்கணும் சொல்லிட்டேன். பத்தியா பத்தியா பத்தியா, நான் சொன்னேன்ல.